வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i20 1.2 லிட்டர் டுவெல் விடி என்ஜின் சொல்லுவாங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் ஆன் சிட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 17 கிலோமீட்டர்ஸ் ஆன் ஹைவேல கிடைக்கும். ஸோ இதுவே நம்ம சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர் சிட்டிலையும், லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 24 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம என்ன கிட்டு போட்டிருக்கோம், அது என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃபியூல் இட்லி இந்த பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது இன்டெப்த்தாக உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூசர், இங்கே டபுள் ஸ்டேஜ் ரெடியூசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெடியூசரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பார் ப்ரெஷர் இது கன்வெர்ட் பண்ணி 2 பாராக கன்வெர்ட் பண்ணி தான் இதில் கொடுக்கும். இதுலேருந்து நேராக வந்து இன்ஜெக்டருக்கு போகும். ஸோ இதில் சோல்னாய்டு சிஸ்டம் இருக்குது, கட் ஆஃப் சோல்னாய்டு சிஸ்டம் இருக்குது கூட. அது கூடனா ப்ரெஷர் கேஜ், கேஸோட லெவல் உங்களுக்கு செக் பண்ணுற கேஜ் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் நடுவில் வந்து உங்களுக்கு மேப் சென்சர் வருது. இது மேப் சென்சரோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேஸோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி, அதே டைமில் என்ஜின் இன்டேக் மேனிஃபோல்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மேப் சென்சர் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம 3 ohms இன்ஜெக்டர் யூஸ் பண்ணிக்க, லோ ஃபியூல் இட்லி இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக கேஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகும். இது எல்லாமே கன்சீல்டாக, ஒயரிங் எல்லாமே கன்சீல்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெயினான சிஸ்டம் வந்து ஹார்ட் வந்து லோ ஃபியூல் இட்லி ECM. இது வந்து ஒரு 48 pin ECM வித் OBD2 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேராமீட்டர்ஸும் உங்களை பெட்ரோல் ECM பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு பெட்ரோல் ECM பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டராக ஒர்க் பண்ணும், நம்மளோட ECM பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லேவாக ஒர்க் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டைமிங் அட்வான்ஸர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கோப்ரா அட்வான்ஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதோட கிராங்க் சென்சர் மட்டும் அட்வான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்து உங்களுக்கு டேங்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு டேங்க் என்ன டேங்க் போட்டிருக்கோம், அது என்ன கெப்பாசிட்டி போட்டிருக்கோம், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு 65 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம், கேப்சூல் டேங்க் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 kg ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெர்மோஸ்டாட் வால் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வால்லேருந்து உங்களுக்கு ஸ்டீல் டியூப் நேராக ஃப்ரண்ட்டுக்கு போகும். இதில் ஃபில்லிங் வால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கேன்வாஸ் பீஸ் போட்டு உங்களுக்கு சேஸில் தான் வெயிட் கொடுக்கும். ஸோ உங்கள் லைஃப் அப்படியே இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. இதில் சுவிட்சில் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம சுவிட்ச் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ கேஸில் இருக்குது. பெட்ரோல்னால் உங்களுக்கு பெட்ரோல் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். கேஸ்லன்னா ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் நாங்கள் டைமிங் போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர் சென்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கேஸில் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் லெவல் இண்டிகேஷன் இருக்கும், 4 லைட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிசர்வ் லைட் எரியும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3/4 டேங்க் இருக்குது உங்களுக்கு. இது எப்போயுமே டியூவலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வேணால் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், சிஎன்ஜி வேணால் சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் வால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2-way ஃபில்லிங் வால் ஆக்சுவலாக. இல்லை ஒன்று வந்து நேராக வந்து ரெடியூசருக்கு, ஒன்று வந்து நேராக டேங்க்குக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் பேசிக் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் மாருதி ஆல்டோ 800 ஹை சிசி வெஹிக்கிள்ஸ், மஹேந்திரா தார் ராக்ஸு, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வரை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு சென்னையில் இருக்குது, உங்களுக்கு எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. தைரியமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம்.